அந்த கோல்டன் சோட நீ கண்டுபிடிச்சிட்டியா மார்க்? ஆமா தலைவரே, நான் பிரான்ஸ் பெல்ல பயன்படுத்தி கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவனை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்காது. அந்த சோடு நம்ம கையை விட்டு போனதுனால நான் கோபத்துல இருந்தேன். ஆனா அதுவும் நல்லதா போச்சு. நாம இன்னொரு உலகத்துல நம்ம ஆட்சியை நிலைநாட்ட நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மனிதன் நமக்காக கதவை திறந்து விட்டாலே போதும். எவ்வளவு சீக்கிரம் அந்த கதவுகள் திறக்குதோ அவ்வளவு சீக்கிரம் உங்களோட ஆசைகள் நிறைவேறும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க தலைவரே. பொறுமையா இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க ஷின்சான்? இன்னும் நீ விளையாடி முடிக்கலையா ஷின்சான்? அம்மா என்னப்பா, கொஞ்சம் இத பாருங்களேன். என்ன நல்லதுன்னு இருக்கு? புரியாம பேசாதீங்க. முதல்ல இது என் பொம்மையா இருந்தது, இப்பதான் ஸ்கேலா மாறி இருக்கு. ஓஹோ, அப்படியா விஷயம்? அதுக்கப்புறம் அந்த கடைக்கு நான் போன் பண்ணி விஷயத்த சொன்னேன். அவங்களுக்கு இத பத்தி தெரியல. யாரு கண்டா தப்பு ரெண்டு பக்கத்துலயும் இருக்கலாம்ல. அது சரி, ஷின்சான் கோவமா இருக்கிறதுக்கான காரணம் இப்பதான் எனக்கு தெரிய வருது. இது ஏன் தப்பு கிடையாது. அதான் நான் அப்பவே சாரி சொல்லிட்டேல. ரொம்ப குரலை ஒசுத்துறேன்னா அதுக்கப்புறம் பொம்மையே கிடைக்காது. சரி சரி. நான் வேற இப்ப ஆபீஸ்ல ரொம்ப பிஸி. சரியா சாப்பிட கூட நேரம் இல்ல மிச்சி. சும்மா இருக்கிறதுக்கு அது பரவாயில்ல. அதெல்லாம் சரி மிச்சி, எங்க கம்பெனிக்கு புதுசா வர எம்ப்ளாயிஸுக்கும் நான் தான் ட்ரைனிங் கொடுக்கணுமா?